ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நேற்று வரை நிகழ்ச்சியில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாகவே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலாவதாக நம்ம எப்பவும் பார்க்குறபடி இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையுடைய அந்த யுத்தம் விஸ்தாரமாகி 3ஆம் உலக யுத்தமாகும் அப்படிங்கிறதுனுடைய அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டி மிக முக்கியமான ஒரு நாடு கூட என்ட்ராயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி உள்ளே நுழைஞ்சிருக்கு. துருக்கி எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நாடுகளில் தொகர்மா வம்சத்தாரில் அது இருக்குது. வடபுறத்துலேருந்து வந்திருக்கோம். அந்த நாடு இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக உள்ளே இறங்கியிருக்கு. 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தில் மிகப்பெரிய பலம் பொருந்திய நாடு. இப்போ இந்த நாடு உள்ளே இறங்கியிருக்கு. அதாவது பெரிய நாடுகள் லிஸ்ட் எடுப்பாங்க, எந்த நாடுகளாக இராணுவத்தில் பலம் வாய்ந்ததாக இருக்கிறதுன்னு. அதில் முதல் 10 இடத்துக்குள்ளே துருக்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாடு உள்ளே நுழையுதுன்னு போது எல்லாருமே ஆச்சரியமாக, இன்னும் கொஞ்சம் சொன்ன போனால் பயமாக பார்க்கிறார்கள். காரணம், ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு ஈக்குவலாக துருக்கியின் படைபலம் இருக்கிறது. இப்போ அவங்க உள்ளே இறங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எரோடகன் இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். 1917 வரைக்கும் இந்த எருசலேம் இஸ்ரவேல் முழுக்க துருக்கியின் வசம் தான் இருந்துச்சு. அவர் அப்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கார். அவர் பதவியேற்ற உடனேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மீண்டுமாக 1917 படி அது எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போவும் அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். நாங்கள் லிபியாவில் எப்படி இறங்கி உள்ள அதை எங்கே வசப்படுத்தணுமோ அதே மாதிரி இப்போது எருசலேம்குள்ளே இறங்கி இஸ்ரவேலுக்குள்ளே இறங்கி அதை எங்கே வசப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவும் இறங்கியிருக்கிறார். சரி, சாதாரணமாக எல்லா நாடுகளும் உதவி செய்கிற மாதிரி இந்த நாடுகளை இஸ்ரேல் எடுத்துக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கலை. மற்ற நாடுகள் சொல்லும்போது வேண்டாம், ஒதுங்குங்க, நாங்கள் உங்களோட கூட யுத்தம் பண்ணால் உங்களுக்கு நல்லதில்லை, இப்படி தான் எச்சரிப்பு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா, நேட்டோவின் இடத்துல கோரிக்கை வச்சுருக்கு. நேட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட கோரிக்கை வச்சுருக்கு. அந்த அலையன்ஸில், ஏன்னா நாட்டோ நாடுகள் அலையன்ஸில் துருக்கியும் இருக்குது, அவங்கள வெளியே வர சொல்லுங்கள், அதாவது ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்யறதை நிறுத்த சொல்லுங்கள், அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கு. இதான் முதல் தடவை துருக்கிக்கு எதிராக இஸ்ரேல் போய் ஒரு கோரிக்கை வைப்பது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாட்டுக்கு எதிராக. ஸோ இந்த யுத்தம் விஸ்தாரமாகிறது, பெருசாகிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஈரான் நேரடியாக உள்ளே இறங்கிடுச்சு. இன்னும் நமக்கு உள்ளே வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாடு ரஷ்யா தான். துருக்கிக்கு பின்னாடி ரஷ்யா இருக்குது, ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மிக முக்கியமான மூவ்க்குள்ளே இது போயிட்டே இருக்குது. நாம் எதிர்பார்க்குறபடி இது ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட்டுக்குள்ளே நுழைகிறோம். வெகு சீக்கிரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் இருக்குது. செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த எலெக்ஷன் முடியவும் இந்த வேர்ல்டு வார் என்பதற்கான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வரவும் மிக சரியாக இருக்க போகிறது. நாம் மிக துல்லியமாய் எதிர்பார்த்த அல்லது சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த 3ஆம் உலக யுத்தத்துக்கு முன்னோடியான நாடுகளுடைய அணிவகுப்பு மிகச் சரியாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை ஒத்த சில காரியங்கள் இருக்கிறது. இதை நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போது அடுத்த காரியத்துக்குள் கடந்து போவோம். ரெண்டாவதாக, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இது யுத்தத்தை பற்றி பார்த்தோம் கடைசி கால அடையாளத்தில். இயேசு சொன்ன இன்னொன்று, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். வெனின்சுலா நாடு, அதாவது இது ஒரு இடதுசாரி கொள்கையை உடையதான ஒரு நாடு, தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நாடு. இவங்க ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள், ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்கள். பல சூழ்நிலைகளில் அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கி அங்கே மிகப்பெரியதான உள்நாட்டு போர் ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது தங்கள் சொந்த ஜனங்களே அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியதான தெருக்களில் ஜனங்கள் கூடி வர தொடங்கி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அதிபர் இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎன்பி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டுடைய உள்நாட்டு படையுடைய ஃபோர்ஸ், அதை இறக்கி ஜனங்களுக்கு விரோதமாக தெருக்களில் அந்த படைகள் வாகனங்களில் உலா வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரியதான கலவரங்களும் அதற்கான காரியங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா வெனின்சுலா ஏற்கனவே திவாலானை திருப்பி வந்ததான ஒரு நாடு. இப்போ திருப்பி ஒரு இடதுசாரி நாடானது மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு கலவரத்துக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் இதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். ஏற்கனவே நம்ம போன நேற்று வரல பார்த்தோம், ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாவற்றிலும் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் கலவரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ வெனின்சுலாவிலும் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு. உலகளாவிய ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஆரம்பிக்கும், எல்லா பகுதியிலும் ஆரம்பிக்கும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு எல்லா நாடுகளிலும் இது நடக்கும். இது ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சது, இப்போது நடக்க போகிறது. ஸோ கர்த்தர் சொன்ன அடையாளங்களில் இதுவும் ஒன்று நடைபெற தொடங்கிவிட்டது. நாம் அடுத்த மிக முக்கியமான அடையாளத்தை பார்க்க போகிறோம். இது 3வது பூமி அதிர்ச்சி. நம்ம இது எல்லாமே கடைசி கால அடையாளத்தில் இயேசு சொன்னதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு, ஏன்னா பூமி அதிர்ச்சியில் பல பூமி அதிர்ச்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். 7 பாயிண்ட் அளவுக்குலாம் பார்க்குறோம். சில பூமி அதிர்ச்சிகள் கொஞ்சம் வித்தியாசமாக
நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும் ஆனால் நடக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் 7 நாட்களில் மட்டும் 60 முறை பூமி ஆடி இருக்கிறது. அதில் மேக்சிமம் அதிகப்படியாக 5.1 வரைக்கும் ஆடி இருக்கு. இது சாதாரணமான விஷயமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அசாதாரணமான விஷயம். அதாவது பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய பெருமளவில் பரவிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசன அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது, அதாவது ஒரு ஊழியர் விதமாய் கடைசி காலத்தை குறித்து எழுதியிருந்தார். அதாவது பூமி அதிர்ச்சி என்பது அடையாளம் அல்ல, பூமி அதிர்ச்சிகளுடைய வளர்ச்சி அல்லது எண்ணிக்கை அதிகரித்துக்கு தான் அடையாளங்கள். பூமி அதிர்ச்சி அப்போ ஒன்று இப்போ ஒன்று வருதுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதோடைய ரிக்டர் அளவும் அதோடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தான் கடைசி கால அடையாளம்னு எழுதியிருந்தார். 100% உண்மை. 2004க்கு பிறகு, அதாவது இந்த சுனாமி அடித்த பிறகு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் பூமி அதிர்ச்சியோட எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதுவும் அதனுடைய ரிக்டர் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியாக 7.6 7.1 அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. சில இடங்களில் ரிக்டர் அளவு குறைவாக இருக்குது, அதிகப்படியான பூமி அதிர்ச்சிகள் 20 30 எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. முந்தையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கேட்குற பூமி அதிர்ச்சியினுடைய அளவு ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். எங்கேயோ ஒன்று எப்பயோ ஒன்று வரும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஆண்டவர் சொன்னபடி கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கடைசியாய் ஒரு காரியத்தை ஒரு ஜெப குறிப்பாக சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாங்க ஜெபிக்கலாம். யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவை குறித்து. கேரளாவில் வயநாட்டில் மிகப்பெரியதான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஜனங்கள் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் உட்பட. இந்த நிலச்சரிவானது அதிகப்படியான உயிர் சேதத்தை இந்த தடவை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் 100க்கும் மேற்பட்டவர்கள் புதைந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களை பற்றி எந்த செய்தியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கணக்கின்படி பார்த்தா நாங்கள் இப்போ நேற்று வரை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏறக்குறைய 50 பேருக்கு மேலே மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கேரளா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு மாநிலம், இந்தியாவிலே மிக முக்கியமான மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா விதத்திலும் முன்னோடியான ஒரு மாநிலம். அங்கே அப்போஸ்தலர் தோமா முதலாக பாதம் வைத்ததான இடம். அங்கே அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இது போன்றதான சம்பவங்களும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கணும். இந்த மாதிரி நிலச்சரிவுகள் இனி வராதபடிக்கு, உயிர் சேதங்கள் ஏற்படாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கேரளாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை மழைக்காலமும் வரும்போதும் அவர்களுக்கு இது மாதிரி காரியங்கள் நடைபெறுகிறது வழக்கமாக இருக்குது. வெள்ளத்தினால் பாதிக்கப்படுறாங்க, புயல்னால் பாதிக்கப்படுறாங்க, இப்போ நிலச்சரிவு. அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதோடு கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இதோடு இந்த நேற்று வரையோடு கூட இன்னொன்று மிக முக்கியமாக ஒலிம்பிக்கில் நடைபெற்ற சில காரியங்களை குறித்து நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அது தனியாக நேற்று வரை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதோட வரும். நீங்கள் அதையும் பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.